சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. கையால் நீ ஏமா அங்கே போயிட்ட? அண்ணி நீங்கள் சுற்றுனா அங்கே சாஞ்சு படுங்க அண்ணி. ஏய் நீயும் கன்சீவாக தான் இருக்க, நீயும் சாஞ்சு படுக்க வந்தானே? இல்லை நீ இங்கனுக்குள்ள நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரிம்மா. அக்கா அதெல்லாம் விடு, நீ எப்போ எங்களுக்கு ட்ரீட் கொடுப்ப அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஆமாம்மா ட்ரீட் முக்கிய பங்கு. அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர்த்தையும், முளைச்சி 3 இல்லை ட்ரீட் வேணுமா? ட்ரீட் உங்களுக்கு அதெல்லாம் முடியாது, மாமாட்ட சொல்லி எங்களுக்கு ட்ரீட் நீ வச்சே ஆகணும். ஆமாம் ட்ரீட் வேணுமா? சரி அதை உங்கள் மாமாட்டே கேளுங்க போய். அதெல்லாம் முடியாதுப்பா, நீ தான் சொல்லி எப்படியாவது எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். ஆமாம்மா நீ தான் மாமா கிட்ட சொல்லணும் எங்களுக்கு ட்ரீட் வைக்க சொல்லி. கையால் நீ இப்படி சொல்லு, உங்கள் குட்டி குழந்தையெல்லாம் ட்ரீட் கேட்குறாங்க, அது என்னென்னமோலாம் கேட்குறாங்கன்னு போட்டு கொடுத்துரு. அண்ணி எங்களை போட்டு கொடுக்கறதுலே இருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம் அண்ணி, நான் உங்களுக்கும் சேர்த்து தானே பேசுகிறோம். அப்படியா? அப்போ பேசுங்க பேசுங்க. அண்ணி நீங்களே இவ்வளோ விட சேர்ந்துட்டீங்களா? ஆமாடி எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வேணும் பார்த்துக்கோ. நானும் அதுலேயும் நாத்தனாராக்கும், எனக்குலாம் மரியாதை ட்ரீட்டு கொடுத்துருங்க சொல்லிட்டேன். ஒரு பக்கம் உங்கள் புருஷனோட தங்கச்சி, இன்னொரு பக்கம் உங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, மரியாதை எனக்குலாம் லம்பாக நீங்கள் கொடுத்துருங்க ட்ரீட், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓ அப்படியா? நாத்தனாருக்கு ட்ரீட் அப்படி தானே? சரி நான் லம்பாக கொடுத்துறேன் பார்த்துக்கோங்க. இங்கே பாரு, ஓ நாத்தனாருக்கு ட்ரீட் வைக்கிறே இல்லையோ, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வச்சிடற பார்த்துக்கோ. உங்கள் நாத்தனார் சண்டையில் அங்கிட்டு போய் வச்சுக்கோங்க, மரியாதை எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துரு பார்த்துக்கோ மாமாட்ட சொல்லிட்டு. கொடுத்துருவோம் உங்கள் மாமாட்ட தானே, உங்கள் மாமாட்ட சொல்லி நான் வீட்டை கொடுத்துறேன் உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து. என்னடியாச்சு? அதான் உங்கள் மாமாட்ட சொல்லி உங்களுக்கு லம்பா உங்களுக்கு நான் ட்ரீட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்னடி? அப்புறம் எதுக்கு உங்கள் முகம் மாறுது? அனு இவ ஏதோ டபுள் மீனிங்காக பேசுகிற மாதிரில இருக்கு, உனக்கு தெரியுதா? ஆமாடி எனக்கு அப்படி தான் தெரியுது, இவ டபுள் மீனிங் தாட்டி பேசுகிறா. கொண்டு ரெண்டி உங்களை டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்களா? ஆமாம் இது மாமாட்ட சொல்லி எங்களை உள்ளே வச்சு ரவுண்டு கட்டுற மாதிரி தான் நீ சொல்கிற, எங்களுக்கு ட்ரீட்டு கொடுக்குற மாதிரியா சொல்கிற? ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொல்கிறா. பண்ணிட்டீங்களா? அதை ட்ரீட் வாங்க உங்கள் மாமாட்ட சொல்லி கொடுக்குற சொல்லிட்டே இல்லடி, நீங்கள் டபுள் மீனிங் 3 மீனிங் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மரியாதை இன்ச்சு போயிருங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, இப்படி நீ கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா நான் உங்கள் மாமாட்ட சொல்லி ட்ரீட்லாம் கொடுக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுவீங்களா? கம்பை எடுத்து வெளுத்து வாங்குறதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் என்ன மாமா உங்ககிட்ட சிக்கிட்டாரு, அதனால அவரை வச்சுட்டு எங்களை மிரட்டிட்டு இருக்க பார்த்துக்கோ. ஆமாம்மா அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு எங்களை ஓவரா நீ மிரட்டுற பார்த்துக்கோ. ஆமாடி அப்படிதான் நீ மிரட்டுவேன். என்னடி பண்ணுவீங்க நீங்க? ஐயா அப்பா 3 சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஏய் அமைதியா இருங்கடி. அண்ணி நான் ஒன்றும் பண்ணல, நீ இவதான் அண்ணி பாருங்க, நான் ட்ரீட்டு தானே கேட்டேன், மாமாட்ட அடி வாங்க வைப்பாள் அவ. அண்ணி நான் அப்படியா நீ சொன்னேன்? நான் பாட்டுக்கு இவ சொல்றதுக்கு நான் சரி மாமாட்ட சொல்லி வாங்கி தரேன் ட்ரீட் வைக்கிறேன் அப்படி தானே சொன்னேன். நீ இவதான் உள்ள வச்சு ரவுண்டு கட்டுவீங்களா, அடிப்பீங்க, அடிக்க சொல்லுவியா அப்படி தானே கேட்டா? நீ இவதானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா. நீங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருங்க, இந்த உங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்காரு, ஃபோனை போட்டு வர சொல்றேன். என்னது அண்ணனா? அண்ணி நாங்கள் அப்பெல்லாம் சண்டை போடல, நீ சும்மா தான் பேசிட்டு இருந்த. நீ ஆமாங்க நீ நானும் பேசிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு போய் அண்ணனை கூப்பிட்றேன்றீங்க. சும்மா பேசிட்டு இருந்தேன், பேசுவதை நடத்திட்டு இருந்தோம். நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? போங்க நீ. ஆத்தாடி எப்படி பிளேட்டை மாத்துறாளுங்க பாரு இவளுங்க. பாத்தீங்களா நீ உங்க முன்னாடி இவளுங்க என்னென்ன வேலை பண்றாளுங்க, என்னென்ன சேட்டை பண்றாளுங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க அங்க பாரு 2 பேரும் எப்படி முழிக்கிறாளுங்க பாரு, நல்லா திருன்னு முழிச்சுக்கிட்டு சேட்டை வேலை இவளுங்களுக்குலாம். என்னடி காலேஜ் போயிட்டு வந்தீங்க, என்ன படிச்சீங்களா? என்ன நாங்கள் வந்ததே இப்போதான், அதோட உன்னைய பார்க்க கிளம்பி வந்துட்டோம். இப்போ எப்படி படிக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் படிக்கிறதுக்கு. நல்லா வருவீங்கடி நீங்களா. தேங்க்யூ சோக்கேடி அக்கா. அம்மா அம்மா முடியலம்மா. அக்கா படிக்க வேண்டியது இருக்கு, எழுத வேண்டியது இருக்கு, நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா வரட்டா? ஆமாக்கா எனக்கும் இருக்கு, நானும் போய் படிக்கணும் எழுதணும், நிறைய ஒர்க்கு வேறு இருக்கு. நானும் கிளம்புறேக்கா, அப்புறமா வரோம் 2 பேரும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு. சரிங்கடி போய் படிங்க போங்க. அன்னைக்கு வீணாலாம் எங்கடி? அம்மா இன்னைக்கு என்ன நீங்கள் எல்லோரும் காலேஜுக்கு போகலையா? இல்லைக்கா இன்னைக்கு லீவ் அதனால போகல. சரிங்கடி. அப்புறம் காலையில் எங்கடி போயிட்டு வந்தீங்க நீங்கள் 2 பேரும்? இல்லைக்கா கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் மேம் இருக்காங்கல்ல அவங்க இவங்க ஆஷாக்கா அவங்க அம்மா, அவங்கக்கிட்ட தான் நாங்கள் போயிட்டு டவுட் கிளியர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்படியே வந்துட்டோம்க்கா, ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு.
ஓ அப்படியா, சரி சரி. சரிக்கா, நாங்கள் போய் படிக்கிறோம், நீ உடம்பு பார்த்துக்கோ, நாங்கள் அப்புறமா வரோம். சரிம்மா, சரி போய் படிங்க போங்க 2 பேரும். பாய்க்கா. பாய் பாய். பாருங்க, நீ என்ன அலப்பற கூட்டுறாளுங்க. கொஞ்சம் நேரம் இருந்தா ஏதோ மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு இவளுங்க இருந்தா. ஆமா, நமக்கு அது பழகி போச்சு. இவளுங்க இல்லாட்டி எனக்கெல்லாம் போர் அடிக்குது. ஐயோ, வீட்டில் இல்லாட்டி என்னமோ மாறி இருக்கு. இவளுங்க காலேஜ் போயிடாளுங்களா, எனக்கு வீட்டில் தனியாக இருக்கவே முடியல, என்னமோ மாறியாதே இருக்கு. இவளுங்க வீட்டில் இருந்தாலுங்க தான் நல்லா இருக்கு எனக்கு. ஆமா, அதே மாதிரி உண்மைதான் நீ. ஷப்பா. மேடம்க்கு இப்பயே ஷப்பாவா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க மேடம்? இப்பயே என்னமோ மாதிரியா வருது நீ எனக்கு. ஆமா, அதெல்லாம் விடு. எங்கள் அண்ணங்கிட்ட நீ எப்படி சொன்ன? இங்கே தான் நீ நான் நடிக்காத, என்ன மரியாதையும் சொல்லிடு. எப்படி சொன்னேன்? அதெல்லாம் அப்படிதான் சொன்னேன். அதான் எப்படி நீ என்னடி எப்படி சொன்னதுன்னு கேட்டேன், அதுக்கு எப்படி வைக்கப்படுற? அப்போ என்னவோ பெரிய சம்பவம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லுடி, எப்படி சொன்னேன்? அது எப்படி சொன்னேன்? நேற்று ஈவினிங் வெளியில் உட்காந்தேன் நைட்டு. அப்போ எங்கேயோ வெளில போயிட்டு வந்தார். அப்போ இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, 4 தள்ளி போயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிட்ட வாங்கிட்டு வந்தார். அப்புறம் மார்னிங் தான் நான் டெஸ்ட் பண்ணேன்னா அப்போ காமிச்சேன் அவர்கிட்ட. வேறு எப்படி சொல்ல? இதை நாங்கள் நம்பணும். அன்னைக்கு போக நேற்று இதில் புரிஞ்சிச்சுடி, நல்லா புரிஞ்சிடுச்சு. நீங்கள் மட்டும் எப்படி சொன்னீங்க? அது மாதிரி தான். அது எப்படியோ சொன்னேன். நீங்கள் ரூம்லாம் டெக்கரேஷன் பண்ணி எப்படிலாம் சொன்னீங்க என்கிட்ட? ஆமாம் ஆமாம், அது அப்படிதான் சொன்னேன். அப்புறம் என்ன செய்ய, அவர் வெளியூர் போயிட்டு வந்தார், ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணது? நீ எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணலடி. நீ ஃபஸ்ட்டு நான் சொன்னதே அவர்கிட்ட தான். நீ அப்புறம் எப்படி நான் அவர்கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணுறது? ஆனால் நான் செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்ணை மூட சொல்லிட்டு இந்த மாதிரி கையை காமிச்சேன். கண்ணை திறந்து பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் ஷாக் ஆகிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஷாக்காக தானே செய்யணும். இப்படிப்பட்ட காதல், 2 பேரோட காதல். சிப்பாங்க நீ. சரி சரி, 2 பேர் சந்தோஷமா இருந்தா சரிதான். சரிங்க நீ. சாப்பிட்டியாம்மா காலையில்? சாப்பிட்டேன். நீ மாமிக்கு எதுவும் வருதாடி? செக்கப் போனீங்களா? இங்கே ரகு வீட்டில் இருந்தானே, செக்கப் பண்ணீங்களா? ஆமாம், ரகு மாமா வந்து செக் பண்ணாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒன்றும் போகல, இனிமேல் தான் போகணும். ஆனால் மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொமட்டிகிட்டே இருந்துச்சு. இந்த 2-3 நாளாகவே எனக்கு கொமட்டிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்க நீ. கையல்மா, அம்மா சவுண்டு கேட்குது. அம்மா உள்ள வாங்க. கையல்மா. அம்மா. என்னம்மா, என்ன செய்யுது? கொமட்டது செய்யுதா? ஆமாம்மா, கொஞ்சம் கொமட்டிகிட்டே இருக்குமா. சரி சரிம்மா, அது அப்படி தான் இருக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க என்னம்மா. சரிங்கம்மா. அம்மா வாங்க உட்காருங்க. அப்பா, என்ன கால் உழையுது. ஷைலம்மா, என்ன அவளுங்க ஓடிட்டாளுங்க? அம்மா படிக்கணும்னு சொல்லிட்டு போனாலுங்க. சரி போய் படிங்கடி, நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் இப்படி இங்கே உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டேன். சரிம்மா. ராணி லட்சுமி வந்தாளுங்க, காணோம். ராணி. இந்த வரேக்கா. சரி வா வா. அம்மா 2 பேர் வாங்கம்மா. வரோம்மா. எப்படிம்மா இருக்க? வாமிட் எதுவும் வருதாம்மா? காலையில் வாமிட் பண்ணிடலம்மா, அதுதான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இடையில கொமட்டிகிட்டு இருக்கு. ஏதாவது தண்ணி சாப்பிட்டா, ஜூஸ் குடிச்சா அப்படி தண்டி இருக்கும். இப்போ அப்புறம் போக சரியாயிரும். சரி இந்த பாயசத்தை குடி. நல்லா பனங்கருப்பட்டி, ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு, ஏலக்காய் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கு. கொமட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாதே இருக்கும். குடிச்சிக்க கொஞ்சம். நாங்கள் கொழுக்கட்டை லட்டு இதை வேறு ஏதாவது செய்வோமான்னு பார்த்தோம். சரி நீ வாமிட் பண்ணிகிட்டே கிடைக்கீங்களே நீங்கள், அதனாலதே சரி பாயசத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது நல்லது அப்படின்ட்டு பண்ணிட்டோம். நீ குடிச்சிக்க. வாமிட் பண்ணாலும் தெரியாது உனக்கு, அந்த கொமட்டுறதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சின்னா சரியாக போயிடும். அம்மா வாமிட் வரும்மா, குடிக்க முடியாதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் கொஞ்சமாக குடி, சரியாக போயிடும். கொமட்டதெல்லாம் இருக்காதுடி அவ்வளோவா. அதுதான் உனக்கு பாயசமாக செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். குடிச்சு பாரு, உனக்கு நல்லா இருக்கும். அம்மா சொல்வேலம்மா, கொஞ்சம் குடிச்சிக்க. சரிங்கம்மா, கொடுங்க. அன்னைக்கு கொடுங்க. அன்னைக்கு சேர்த்து தாம்மா எடுத்துகிட்டு வந்தோம். நீ குடி. அத்தை பாயசம் செம்மையாக இருக்கத்த. உன் லட்சுமி எத்தை தாம்மா செஞ்சா, சொல்ல அவள்கிட்ட. ஏம்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. சரிம்மா குடிங்க. ஏண்டி ஏதோ பேச போகிறேன்ட்டு போனாங்க, என்ன இன்னும் ஒரு விவரம் தெரியல? அதே பாருக்கா, என்னன்னு ஒன்றும் தெரியல. பாப்போம், வருவாங்கல்ல, வந்ததுக்கப்புறம் என்ன நாங்கள் கேட்டுக்கலாம் நம்ம. அதுவும் சரித்தேன், இங்கே வச்சு பேசவும் முடியாது நம்ம. சரி தண்ணி, நம்ம வீட்டுக்கு போய் பேசிடுவோம். இதனாலும் இன்னும் வரலையாம்மா? இல்லை அண்ணி. அப்போ அண்ணன் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. சும்மா தாண்டி, அவளுங்களை பயமுட்டுருக்கா சொன்னேன். சரிங்க நீ. ஏம்மா கையில். சொல்லுமா. மதியானத்துக்கு உனக்கு என்னம்மா வேணும் சாப்பாடு? இங்கே செய்வாங்களம்மா. அதுவும் சரித்தேன்.
சரி சரி, அண்ணி வரட்டும் என்னன்னு பேசிக்கிடுவோம். ஏம்மா அக்கா கொடுத்தீங்களா? அவள் இன்னும் உன்னை பார்க்க வர மாட்டேங்கிறா. நீ அவளதே தேடிட்டு அடையிற. என்னத்த சொல்ல? விடுங்கம்மா, அவள் ஏதாவது கோபத்தில் இருப்பா. கொடுத்தாச்சுமா, அங்கே அவளுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா நம்மளும்? அவளும் பிள்ளை தச்சியாக இருக்கா, அவளுக்கு கொடுக்காம சாப்பிடவும் முடியாதுல்ல. அதனால எது செஞ்சாலும் எப்பயுமே பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சேர்த்தானே செய்வோம் நம்ம. இப்பயுமே அதை கொடுத்துட்டு தான் வந்தோம். என்ன செய்ய, அவள் கேட்டோம் வரலன்ட்டா. வாங்கிட்டு வருது அது வருது இது வந்து படுத்து கிடந்தா. சரின்ட்டு வந்துட்டோம். சரிங்கம்மா. நீ எதுவும் நினச்சிட்டே இருக்காதம்மா அதை பற்றிலாம். அவள் இப்படித்தான் மாறிடுவா அதெல்லாம். நீ அவளை பற்றிலாம் எதுவும் யோசனை பண்ணாத, சரியாம்மா? ஆமாம்மா, இந்த மாதிரி டயத்துலலாம் நீ எதுவும் யோசிக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சரியா? இப்போ தான் என் தங்க பிள்ளையை தூக்கி வளர்த்த மாதிரி இருக்குது. இப்போ என் பிள்ளையே இன்னொரு பிள்ளை சமக்குது, வளர்க்க போகுது. எம்மா என் தங்க பிள்ளை, இது நல்லா சாப்பிடுமா, நல்லா தூங்குமா, சரியா? உடம்பு பார்த்துக்க, இதை பற்றி யோசிக்காத. அதில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், சரியா? ஃபஸ்ட்டு உடம்பு தான் முக்கியம், உடம்பு பார்த்துக்க, சரியாம்மா? சரிங்கம்மா. ஷைலுமா குடிமா, வச்சுக்கிட்டே இருக்க நீயும் அப்போது. இல்லைத்த, என்னால் எதுவுமே சாப்பிடவே முடியல. எது சாப்பிட்டாலும் கொமட்டிக்கிட்டே வருது. ஏன் அதனால தானே இப்படி செஞ்சுருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக குடி, கொமட்டாது. மாமிட்டுலாம் வராது உனக்கு. உள்ள அப்படியே செரிமான் ஆயிரும் உனக்கு. நல்ல ஜவசி நல்ல செரிமான் ஆகும். கருப்பட்டி உனக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது, பிள்ளைக்கும் நல்லது, எல்லாமே நல்லதுமா. சாப்பிடுங்க. அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் வேறு அரைச்சி போட்டிருக்கு. சாப்பிடுங்க. ஆமாம், முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாமே போடவும் செஞ்சுருக்கு. நல்லா மேலே நெய்யில் லைட்டாக கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா வறுத்து அதில் போடவும் செஞ்சுருக்கு. சரியாம்மா? குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்பிடுங்க. நல்லாவே இருக்கும் நமக்கு, நல்லா ஹெல்த்தியும் கூட. சரிங்க த. சைலு, உனக்கு சொல்லி சொல்லி தவிச்சே போயாச்சுடி. சரி நல்லா சாப்பிடு, சாப்பிட்டா தானே உடம்பு நல்லது. வாந்தி வருதுன்னு சாப்பிடவும் மாட்டேங்கிற. என்னத்த சொல்ல? வாந்தி வருது சாப்பிட்டுக்கம்மா. வாந்தி வந்தாலும் வந்துட்டு போகுது. ஏன்னா உள்ள சத்தெல்லாம் போகணும்ல பிள்ளைக்கு. பிள்ளைக்கு ஆகாரம், அதனால சாப்பிட்டுக்க. சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்தாலும் எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க த. மதியானத்துக்கு உனக்கு என்னடி வேணும் ஷைலு? என்ன வேணும் சொல்லு, அத்தை உனக்கு செஞ்சு தரேன். இன்னைக்கு உனக்கு என்னம்மா சாப்பிடணும் போல இருக்குது, சொல்லு, செஞ்சு தரேன். எனக்கு இன்னைக்கு நம்ம மட்டன் எடுக்கலாமா? இந்த அடி போட்டால பிரியாணிக்கு. என்னக்கா அவள் மட்டன்னா சொன்னால் அதுக்குள்ளே நீயே சொல்லிட்ட. நீ வேணா பாருடி, அவள் அடுத்து அதைத்தான் சொல்லுவா. அத்தை நீங்கள் தானே அத்தை உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு சொல்லி செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் சரி தண்டி, ஆனால் இருந்தாலும் அடிக்கடி என்ன பண்ணுறமா சாப்பிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறோம். நீங்கள் இப்படியே சொல்லி எனக்கு பிரியாணி செஞ்சு தர மாட்டீங்க. இப்போ பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும். சரிடி, அழுகாதடி ஆத்தா. இன்னைக்கு நம்ம எப்படினாலும் பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு குட் நியூஸு, அதனால கண்டிப்பாக இன்னைக்கு பிரியாணி செஞ்சுருவோம், சரியா? கவலைப்படாத. அண்ணன் வரட்டும், இங்கே ரெடி பண்ணுறானா என்னன்னு கேட்டுக்குருவோம். ஏன்னா அப்புறம் அவன் கோவிப்பியா அண்ணன் வந்தா, அதனால கேட்டுக்குருவோம் என்னன்ட்டு. இல்லாட்டி அங்கே மொத்தமாக செஞ்சுக்குருவோம். செஞ்சு இங்கே கொடுத்து விட்டுக்கலாம். ஆனால் சைடு கேப்பில் சொல்கிறா பாரு, நம்ம பிரியாணி செஞ்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு. அவள் ஆனந்தி மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்ல அன்றைக்கி தான் நம்ம பிரியாணி அன்னைக்கு பண்ணோம். அவள் பாரு என்னென்ன இது பண்ணுறான்னு. அத்தை ஓட்டாதீங்க அத்தை, எனக்கு ஒரு வாரம் சாப்பிடனாலும் ஏதோ பல நாள் சாப்பிடாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கத்த. இருக்கும் உனக்கு நல்லா. உனக்கு என்னடி வேணும்? உனக்கு பிரியாணி தானே, அமைதியாக இருக்கியே ஒன்றும் சொல்லாமல். அவள் அமைதியாக தான் தருப்பா. ஏன் தெரியுமா? அவள் விஷயத்தை வெளில சொல்கிறதுக்கு முன்னாடியே நேற்று நைட்டு பரோட்டா வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுட்டா. அது கிரேவி வச்சு, மட்டன் கிரேவி வச்சு பரோட்டா வச்சு சாப்பிட்டா. ஆத்தாடி என்ன வறுத்து வராளுங்க. சரி தாண்டி, நல்ல வேலை தாண்டி பார்க்குறீங்க நீங்களா. போங்கம்மா. சரி குடிங்க. குடிச்சிட்டு வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சாப்பாடுக்கு என்ன எங்கள் அண்ணிட்ட ஃபோனை போட்டு கேட்டு வரேன் என்னன்ட்டு. நான் இங்கேயா தருக்க? ஆமாடி, இங்கே இரு. ராஜா பையன் வெளில தானே போயிருக்கான், நீங்கள் இரு. வந்ததுக்கப்புறம் கூட அப்புறமா வா. ஆமாம்மா, இங்கே இரு. நான் அப்புறமா கூட வந்து கூப்பிட வரோம். சரியாம்மா? நீயா வந்துடாத, ஃபோன் போர்டு இல்லாட்டி நாங்கள் வரோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரகு எவனாவது இருப்பா, அவனை கூப்பிட்டு வந்து விட சொல்லு. சரிங்க த. வாந்திலாம் வரல என்னடி? ஆமாம், நீ கொஞ்சமாக குடிச்சனால அப்படி என்ன தெரியல. என்னவோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடித்தேன். எனக்கு சின்ன கிளாஸ் தானே கொடுத்தாங்க, அதனால அவ்வளோவா தெரியல. இனிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல என்ன. ஆனால் குடிக்கும்போது நல்லா இருக்கு என்னடி. ஆனால் கொமட்டுச்சு லைட்டாக, ஆனால் வந்து வாமிட்டு வரல பற்றியா? அண்ணி, நான் முன்னாடி இருந்தே கருப்பட்டி போட்டு தான் பால் குடிச்சிட்டே இருக்கேன். இவர் என்னை குடிக்க விட மாட்டாரு. டீ காஃபி வேறு எதுவும் குடிக்க விட மாட்டாரு. ஒன்று பால் குடிக்கிறேன், அப்படி இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சு இந்த பாதாம் பருப்பு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் பாலில் அடித்து கொடுக்குறாரு. ஒரு நாள் இவர் தான் பண்ணி கொடுக்குறாரு. இல்லாட்டி நான் கருப்பட்டியில் பால் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன், நல்லா இருக்குது. ஆமாண்டி, நானுமே இப்போ அப்படி தான் பண்ணுறேன். அத்தையும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி கட்சி வார வரைக்கும் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம வீட்டில் கருப்பட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் டீ குடிச்சிட்டு தான் இருந்தேன், டீ காஃபி அது இதுன்னு. ஆனால் இப்போ நிப்பாட்டிட்டேன். அப்படின்னு இடையில டீ குடிக்க தான் செய்கிறேன். டீ வடை வச்சு சாப்பிட்றேன்னா அதுக்கு திட்டுறாரு நீ. ஆனால் அவர் மட்டும் டீ குடிச்சிட்டு இருப்பார் அடிக்கடி. சொன்னால் கேட்கவே மாட்டார்.
ராஜா என்ன படுத்தான், அவங்க என்ன படுத்தான், டீ குடிச்சிட்டு கிடப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சொன்னால் கேட்கவா செய்வாங்க, நம்மளை மட்டும் டீ குடிக்காதுன்னு. இது அர்ஜுனனெல்லாம் அதுக்கு மேலே, அப்பா எப்போ பாரு டீ அப்படி நான் நங்கு மடியில் கொட்டி விட்டுருவேன். ஒரு சமயம் கோவம் வந்துச்சுன்னா. அண்ணி செத்த நேரம் அப்படியே படிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு ஜூஸ் எதுவும் வேணுமா நீ? வேணாண்டி, இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் பால்கனியில் வா, நடந்துட்டு லைட்டாக மெதுவாக நடந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நடந்துட்டு அப்படியே செத்த நேரம் படுப்போம். சரிங்க நீ வாங்க. என்னடா நீ பாட்டுக்கு வெளியில நிக்கிற? ஏன்டா இது அவங்க கூப்பிடுவாங்க, சொல்லி விட்டுருக்கல. இல்லடா, என்ன கேட்க போறேனா? நீ லவ் பண்றதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு? டேய், லவ் பண்றது கல்யாணம் பண்ணிக்கிறதுடா. இல்ல இவங்ககிட்ட என்னடா பேச போற நீ? டேய், இது ஃபவுண்டேஷன்டா. ஒரு தண்ணிக்கு அந்த பொண்ணை பார்க்க வந்தா என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாரு. அதுக்கு நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுடா. நீ ஆசைப்படுறேன்னு சொல்லுவோம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம், அவங்க முடிவை சொல்லுவாங்கல்ல. டேய், என்னடா பண்ண போற? வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ? இங்க பாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்ககிட்ட சொல்லாமலாம் பண்ணனா நம்ம ஸ்ட்ராங் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட எத்தனை நாள் கேட்டுட்டே இருப்ப? அந்த பொண்ணு அவன் முடிவை இப்போ வரைக்கும் சொன்னால அவங்ககிட்ட? ஏய், எப்படினாலும் அவங்க கேட்கறதுன்னு செய்வாங்க, அப்போ அவன் முடிவை சொல்லுவல. டேய், அப்படி இல்லடா. அது நீயா போய் கேட்கறது வேற, இவங்க போய் கேட்கறது வேற. அதனால ஒரு வேளை இவங்க கேட்டா சரின்னு தான் சொல்லுவா. டேய் மச்சான், பயமா இருக்குடா. ஷபா, இதுக்கிட்ட பயப்படுற? நீ அடுத்த கட்டம் என்ன, கல்யாணம் தானே? இல்ல நீ வேற எதுவும் பண்ண போறியா? இல்ல அப்ப அதுக்கான டிசிஷன் எடுப்போம். இப்ப நீ உடனே கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல, கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அந்த பொண்ணு மனசுல இருக்கிறது என்ன தெரியணும்ல. தெரியாம நீ போய் சுத்திட்டே இருப்பியா? சரி, நீயாவது அந்த பொண்ணு கிட்ட பேசிருக்கியா? அதுவும் இல்ல. டேய், யாரா சொன்னா? நான் பேசிருக்கேன். அதெல்லாம் பேசிருக்கியா? அன்னைக்கு பேசலாம்னு சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க எல்லாம் மொத்தமா இருந்தீங்க, சும்மா வச்சு செய்வீங்க, கலாய்ப்பீங்க, அதனால அப்படி சொன்னேன். ஆனா ஊர்ல வச்சு பேசினேன். அந்த பொண்ணுகிட்ட நிறைய டைம் பேச ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் நிறைய தடவை பேசியிருக்கேன். நீ என்னடா பேசுன அந்த பொண்ணுகிட்ட? நான் என்ன பேசினேன்? இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். சூப்பர்டா. அவ என்ன சொன்னா அதுக்கு? அடுப்போட அவ எங்க பதில் சொன்னா? கேட்கறப்பெல்லாம் எஸ் ஆயிடுவா. தெரியுதுல்ல. அப்ப இப்ப போய் கேட்டாலும் அதுதான் பண்ண போறா, எஸ்கேப்பா தான் செய்வா. அதனால அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நம்ம இவங்ககிட்ட பேசிக்கலாம், ஒன்றும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. டேய், எதுவும் பிரச்சனை வந்துடாது. என்னடா பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரிதானே? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம போய் பேசுறத இவங்க பேசுறது பெட்டர் தான். இன்னொன்று, நீ அதுக்கப்புறம் இவங்க பேசினதுக்கு அப்புறம் என்ன நீ போய் பேசிக்கோ. அவ முடிவை எப்படிதான் சொல்லுவாள்ல, சொன்னதுக்கப்புறம் நீ போய் பேசு, அதான் கரெக்டாக இருக்கும். சரியா? நிஜமாவாடா? இனி பேச வைப்பியா? ஆமாண்டா, பேச வைக்கிறேன். சரிடா மச்சான். எப்பா இப்பதான்டா உன் முகத்துல சிரிப்பு வருது. சிப்படா. பாத்துடா, இதுல வெக்க வேற வருது. இனிய பார்த்து வைக்கப்படாதடா. அங்க போய் நான் போய் வைக்கப்படு, என்கிட்ட வைக்கப்படாத. டே, என்ன இவங்களை ஒன்னும் ஆளு காணுமே. நான் வேணா போய் பார்த்துட்டா? இருடா, அவங்களே வருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவ்வளவு அவசரம் உனக்கு என்ன? டே, அப்படிலாம் இல்லடா. அப்புறம் என்ன, அஸ்வின் மேட்டர்லாம் பேசியாச்சா? அதெல்லாம் போய் பேசியாச்சுடா எல்லாத்துடையும். மித்தவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. சித்தப்பாவுக்குமே இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லாம தான் இருக்காரு. மாமா மாதிரி 2 பேருமே, பாட்டியுமே சரி, பெரிய பாட்டியுமே அவங்களுக்குமே உடன்பாடு இல்லை. மாமா மாருக்கு சித்தப்பாவுக்கு உடன்பாடு இல்லாம தான் பேசுறாங்க. அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்டா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா என்ன? சச்சா, அப்படிலாம் இல்லடா. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் தான். என்ன சித்தி நெஸ் தான் பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சித்தி முன்னாடி பிளாக்மெயில் பண்ணுவாங்கல்ல அஸ்வினை, அவன் கேட்பான்ல. வேணும்னு கேட்க மாட்டான், பிளாக்மெயில் பண்ணாலும் கேட்பான். இப்பயும் அது நடந்துருமோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்ல வேண்டியடா, அவன் இப்படி பண்ண மாட்டான், ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னி கால் பண்ணி. அப்புறம் என்ன? நானே அதனால தான் திண்டுக்குள்ளே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்னன்னு கேட்டான், இந்த மாதிரி சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ப்ராமிஸ் பண்ணிட்டான். சரி, அப்படின்னா என்ன, சித்திக்கிட்ட பேச சொல்ல வேண்டியதுன்னு அதே இப்போ சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சரி, என்னன்னு பார்ப்போம், யோசிப்போம். என்ன பாவண்டா, ஒரு நாள்லாம் ஈவினிங் டைம் தான் டீ தான் கேட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு கார்டன் சைடு உட்காந்துனேன். கதவுலாம் திறந்து இருந்துச்சா, டீ தான் கேட்டான். அப்படிக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. பார்த்துக்க, டீ கேட்டு கல்யாணம் எழுதி பேசுகிறாங்க. தலைவலிக்குதுமா ஒரு கிளாஸ் டீ கொடுங்கன்னு கேட்டு இன்னும் 3 தடவை கேட்டுகிட்டே இருக்கா. அவன் பாட்டுக்கு அவங்க பேசதான் பேசிகிட்டே இருக்காங்க.
எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நாம போயிடுமா உள்ள அப்படின்ட்டு. அப்புறம் அவனே சொல்லியிருக்கான்ல, தேவையில்லாமல் நீங்களும் வராதிங்கன்னா உங்களையும் அப்புறம் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அதை யோசனை பண்ணி நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் அவனே பேச்சை தாங்கினாம பயங்கரமாக கத்தி விட்டு வெளில வந்து உட்காந்துட்டான். நான் இருக்கிறத பார்த்துட்டான். வெளில வந்து என் கூட வந்து உட்காந்துட்டான். அப்புறம் 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 என்னாச்சு, அப்புறம் உமா சித்தி தான் வந்து எனக்கும் அவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் நீ எதுவும் கவலைப்படாதியா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அவன் கொஞ்சம் நார்மலாகவே ஆனான். என்ன பாடுபடுத்துறாங்க அவனை. அப்புறம் உமா சித்தி மல்ல பார்த்து அழுதுட்டான். எனக்கு பார்த்து எனக்கே கண் கலங்கிடுச்சு. இது விடுதா மிச்சம் எதுவும் நினைக்காதடா, அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும், சரி பண்ணிடலாம்டா அப்படின்ட்டு சொன்ன. அவனால முடியவே இல்லை. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான் பாவம் சித்தி மடியில் பார்த்துட்டு. அப்புறம் சித்தி தான் ஒரு 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 வழியாக சமாதானப்படுத்துனாங்க. பார்த்துல இப்படிதான் நடக்குது. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அப்படி நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. என்னடா சொல்லு, நான் என்ன தப்பா நினைச்சுக்க போறேன். இல்லடா, இதுக்கெல்லாம் காரணம் யான்னு தெரியுமா? தெரியும்டா, அம்மா பாட்டி வசந்த் சிட்டி. ஏன்னு தெரியாமையா இருக்கு இவங்க வந்து இந்த வேலை பார்க்குறதுன்னு. இன்னும் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியாமையா இருக்கு. அப்ப பாவி, அப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா இன்னும் சும்மா இருக்கா? என்ன பண்ண சொல்ற? நான் என்ன பண்ணேன்? திருத்த முடியும்னு நினைக்கிறியா? திருத்தவே முடியாது. டேய், அதுக்காக இப்படியே விட்டா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இப்படி போராடி தான் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்துக்கோ. என்னடா பண்ண நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றுத்துக்கும் அடங்கவே பண்ணுறாங்க. இப்போ அமைதியாக கடந்து வேலை பார்க்குறாங்க. முன்னாடியாவது வெளியில் தெரியுற மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் சுத்தம் போடுவேன். இப்போ சைலண்ட்டாக எனக்கு தெரியாமல் பண்ணுறாங்களாம். என்னத்தை பண்ண சொல்கிற? நான் வாட்ச் பண்ணாமல் இருக்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ண தான் செய்கிறேன். உனக்கும் கையிலுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, 2 பேரும் ஒரு வழியாக சேர்ந்துட்டீங்க. இனி ராகுவதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவன் வேற கடந்து அமைதியாக இருக்கானே. நீலாம் எதுவுமே கேட்கலையா? நான் கேட்டதுக்கு ஒன்றும் அவன் பதிலும் சொல்ல மாட்டான், ஒன்றும் பேச மாட்டான், அமைதியாக இருக்கிறான். பார்த்துக்கலானே அப்படிங்கிறான். இல்லைடா, இப்போதைக்கு எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. அவன் பிரச்சனை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். அவனுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இப்போ என்னன்னு தெரியல. முன்னாடியாவது அப்பா மேலே அவனுக்கு பாசம் அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அப்பா அப்படி ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு எண்ணம். அது என்னன்னு தெரியல, அது வெளியே சொல்ல மாட்டான். சரி பார்ப்போம் என்னன்னு. இது அந்த பிரச்சனையை வச்சு தானே? இல்லைடா, அந்த பிரச்சனையை வச்சுலாம் அவன் கோவப்படுற மாதிரி தெரியல. அப்பா கிட்ட வேற ஏதோ மனசில் வச்சுட்டு கோவப்படுறான். என்னன்னு வெளியில் சொல்லவும் மாட்டான். நான் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன், தெரியாமையும் கேட்டு பார்த்துட்டேன். தெரிஞ்சோடனே நேரடியாக டேரக்டாகவே அப்படி கேட்டிருக்கேன் நிறைய தடவை. வாயிலேருந்து ஒன்றுமே வர மாட்டேது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்றான். சரி பார்ப்போம். சரி அவனுக்கு கல்யாணமாவது பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ அவன் கல்யாணத்தை பற்றி பேச என்ன செய்ய? நீ இருக்கா, சக்தி இருக்கான், பார்த்துக்கலாம் என்னன்னு. சரிடா. என்ன இவங்களை ஒன்றும் ஆளு காணோம். சொல்லுங்க, உள்ள போகலாமா? மேடம் ஃப்ரீயா? நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறோம்க்கா. ஏன்க்கா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? மன்னிச்சுக்கோங்க சார், மேடம் வந்து இன்னொருத்தங்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் சார் கூப்பிட முடியல, மேடம்கிட்ட சொல்ல முடியல. மன்னிச்சுக்கோங்க சார். இப்போ ஃபோன் வச்சாங்களா, உடனே மேடம்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களை கூப்பிட்டாங்க, வாங்க சார். ஐயோ சரி பரவாயில்லக்கா, இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? சரிங்க சார், உள்ள வாங்க. டேய் மச்சான், நீ போய் பேசுறியாடா இல்லை நானும் வரணுமாடா? டேய் எனக்கு பயமா வேற இருக்குடா, எதுவும் நினச்சிப்பாங்களோ என்னன்ட்டு. ஐயோ அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, வாடா உள்ள. சரி சரி வா உள்ள போலாம். வாங்க சார். வரோம் மேடம். என்ன ராஜா சார், ரொம்ப நாள் ஆளே காணோம். இல்லை மேடம், கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதான் வர முடியல. சரிங்க சார், பரவாயில்ல பரவாயில்ல. மேடம் அப்புறம் இவன் தான் என் ஃப்ரெண்டு சரவணன். நான் ஃபோனில் சொன்னேன்ல, ஃபோனில் பேசிட்டானோ. சார் தெரியாமையா இருக்கு. இங்கே தானே சார் கேம்ப் போட்டாங்க எல்லாரும், அதனால தெரியும், நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமாம் மேடம். அப்புறம் நான் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சிங்களா? என்ன சார் நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்காம இருப்போமா? இன்னொன்று, இப்படிப்பட்ட நல்ல பையனுக்கு நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் படணும். ரொம்ப சந்தோஷம் மேடம். டாக்டர் சார், எந்த பொண்ணை சொன்னீங்க? இல்லை மேடம், எனக்குமே தெரியல அவங்க பேர். நேரில் பார்த்தா தான் யாருன்னு காமிக்க முடியும். அப்படிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸ் பாய் வர சொல்கிறேன், கூட்டிகிட்டு போங்க. யாருன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், பேசிக்கலாம் நான். ரொம்ப நன்றி மேடம். பிரசாந்தே. சொல்லுங்கம்மா. டே தம்பி, இந்த சாரை கூட்டிகிட்டு போயிடனே. புரியுதுமா புரியுது. சார் வாங்க சார் போகலாம். டேய் நீ வாடா, இருடா வரேன். சார் டாக்டர் சார் மட்டும் போட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு மேடம்?
பயப்படாதீங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா டொனேஷன் விஷயமா தான் சார்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் போய் பாருங்கள், போங்க. ஓகே மேடம். டேய் நீ முன்னாடி போ, அந்த பேசிட்டு வரேன். சரிடா. சரி கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வா. ம் சரிடா போ வரேன். ஓகேடா. சார் சொல்லுங்க மேடம். சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஆமாம் சார், கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படையப்பா காலேஜ் இருக்குல்ல, அதோட சேர்மன் ஆர்யான் இருக்கார்ல, அவர் தான் பேசினார் இப்போது. ஆர்யா பேசினாரா? என்ன பேசினாரு? இல்லை சார், நம்ம ஆசிரமத்தில் என்ன டொனேஷன் கொடுக்கறத பற்றிலாம் பேசினார். என்ன ப்ரொசீஜரு அப்படிலாம் கேட்டார். சரிங்க மேடம், அதனால என்ன இருக்கு? டொனேஷன்ன்றது நார்மல் தானே? இல்லை சார், டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவங்க காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மூட்டியில் ஒரு காலேஜில் பிள்ளைங்களை அங்கே தான் சேர்த்துக்கிட்டு இருந்தோம், தங்கி படிக்கிற மாதிரி. காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே, ஸ்கூல் பிள்ளைங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 2-3 ஸ்கூலில் பிரித்து பிரித்து தான் அங்கங்கே சேருவாங்க. இப்போ நீங்கள் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே அங்கே படிக்க வைக்கிறது, அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரையும் மொத்தமாக அங்கே படிக்க வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் தான் நிறைய ரொம்ப வருஷமாக அப்பா இதுலேருந்து அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. அப்போலேருந்து நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு அவர் கேட்குறாரு, டொனேஷன் ஓகே தான், ஆனால் இங்கே எல்லா பிள்ளைங்களும் அட்மிஷன் இங்கே இருக்காங்க, எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்றது தெரியலை. நான் அப்படின்னும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி காலேஜில் எல்லாம் படிச்சிருக்காங்க, யாருமே ஃப்ரீயாக இல்லை, இப்போது எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு. படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிள்ளைங்க அட்மிஷன் நீங்கள் போட்டு விடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு, புதுசாக யாரும் சேர்ந்தாங்கன்னா அவங்களே நம்ம காலேஜில் போட்டு விடுங்க, அதாவது அவங்க காலேஜில் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இது நம்ம அவாய்ட் தான் பண்ண முடியும், ஆனால் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலான்னு. நீங்கள் கேட்க வேண்டியதானே, இங்கே டொனேஷன் போதுமான அளவு இருக்குது. டொனேஷன் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி டிமாண்ட் பண்ணுறீங்களா சார்? கேட்க வேண்டியதானே மேடம்? அதெல்லாம் சொல்லிட்டேன் சார், சொல்லாமல் இல்லை, டொனேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்படி டிமாண்ட் பண்ணி கேட்குறது வந்து எங்களுக்கு இதாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். சார் அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னமும் இதை வெளியே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக படலை.